அக்கினி ஜுவாலை போன்ற பிரச்சனைகளின் நடுவிலே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, ஐயா ஆறுகளை கடக்கும் பொழுது வருகின்ற பொல்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, ஆறுகள் உங்கள் மீது வளைந்து கொள்வது போல, உங்கள் மீது புரளப்போவது போலே, மகா மோசமான சூழ்நிலைகளிலே நீங்கள் பல்வேறு பிரச்சனைகளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவிற்கொள்ளுங்கள். அந்த சீசர்கள் எல்லாம் படகுல போய் கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, ஒரு பெரிய புயற்காற்று வந்தது, மகா பெரிய கடல் கொந்தளிப்பு வந்தது. பாருங்க, கர்த்தர் எழும்பின உடனே அவர் கொடுத்தது அவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணினார். இறையாதே அமைதலா இரு என்று கர்த்தர் கட்டளையிட்ட உடனே, அவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்ட உடனே அந்த கடலிலே ஒரு மகா பெரிய நிசப்தம், அமைதி உண்டானது. எதனாலனா கர்த்தருடைய வார்த்தை அனுப்பப்பட்டது. கர்த்தர் அவர் வார்த்தையை அனுப்பி ஜனங்களை குணமாக்குகிறவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி ஜனங்களை அழிவில் இருந்து பாதுகாக்கிறவர் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரின் சத்தம் அக்னி ஜுவாலைகள் போன்ற பிரச்சனைகளில் இருந்து உங்களை நிச்சயமாக விடுதலையாக்கும். அதுல என்ன சக்தி இருக்குது, என்ன அற்புதமான மகிமையான சக்தி இருக்கிறது என்பதை நாம் இன்று தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகவும் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை நினைவிற்கொள்ளுங்கள். பாருங்க, இந்த உலகத்திலேயே மகா வல்லமையான சக்தி மிகுந்த ஒரு ஆயுதம் இருக்கிறதுன்னா, இந்த உலகத்திலே இதுவரை கண்டுபிடிக்க முடியாத, இனியும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம் இருக்கிறது என்றால் நீங்கள் நம்ப வேண்டும். ஐயா, கர்த்தருடைய வார்த்தை என்கிற ஆவியின் பட்டயம் தான். பிசாசு பயப்படுகிற இந்த உலகத்தின் அதிபதி, மரணத்தின் அதிபதி என்று வர்ணிக்கப்பட்ட பொல்லாத பிசாசு பயப்படுகிற ஒரே ஆயுதம் ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஒரு அருமையான சத்தியம், இதை மறந்து விடாதீர்கள். பாருங்க, அதனால தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்ம சர்வாயுத வர்க்கங்களை முழுவதும், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் முழுவதையும் தரித்துக் கொண்டாலும் நமக்கு டிஃபைன்ஸ் பண்ற, அதாவது அடிச்சு நொறுக்கக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய, அடிச்சு அழிக்கக்கூடிய, சத்துருவை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு என்றால் அது ஆவியின் பட்டயம். அதாவது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. ஐயா, அது ஜீவன் இல்லாதவனுக்கு ஜீவனை கொடுக்கும். எதையும் என்ன செய்யறது, எதையும் செய்வதற்கு ஏற்ற வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாகவும் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அது வெறுமையாய் திரும்பாது என்று கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அது நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தை உங்களுக்கு அனுப்பப்படும் பொழுது அந்த காரியங்கள் நிறைவேறும், அந்த காரியங்கள் நடக்கும். அதனால தான் வேதத்திலே இன்னும் பாருங்க, அற்புதமான சங்கீதம் 29ஆம் சங்கீதத்திலே இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சொல்றார், ஒரு முறை சொல்லும்போது அற்புதமான ஒரு காரியம்: என்னுடைய வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவா அப்படின்னு நம்மகிட்ட கேட்கிறாரு. நம்மள்ட்ட ஆண்டவர் கேட்கிற கேள்வி பாருங்க, என்னுடைய வார்த்தை, நல்லா கவனிங்க, நம்மகிட்ட அப்படிதான் ஆண்டவரே கேட்கிறாரு. நமக்கு கர்த்தருடைய வார்த்தை அக்னியை போலவும், எதையும் சுட்டெரிக்கிற, ஐயா எல்லா பொல்லாங்குகளையும் சுட்டெரிக்கிற, அல்லது உங்களுக்கு ஒரு விசேஷித்த பலத்தை கொடுக்கிற ஒரு நல்ல அக்னியாகவும் கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியாகவும் இருக்கிறதல்லவா என்று கர்த்தர் கேட்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 29 சற்றே தியானித்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், 1ஆம் வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது: தேவ புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். அவருடைய சத்தத்திற்கு மகத்துவத்தை சொல்றாரு பாருங்க தாவீதரசன். ஆஹா,
கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல், திரளான தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஐயா, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. லிபனோனின் கேதுருகளை கர்த்தர் முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளை போல துள்ளவும், ஐயா, லிபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளை போலவும் துள்ளவும் பண்ணுகிறார் கர்த்தர். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். காதேஸ் வனாந்திரம் போன்ற மகா கொடிதான மகா விஸ்தாரமான வனாந்திரங்களை கூட அதிர பண்ணுகிற வல்லமை கர்த்தருடைய சத்தத்திற்கு இருக்கிறது. அது போன்ற உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை வனாந்திரம் போன்ற சூழ்நிலையை மாற்ற வேண்டிய அவசியம் இருந்தாலும் சரி, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அந்த காரியத்தை செய்வார். அது எப்படி கர்த்தர் வார்த்தையை அனுப்புவார் என்பதை நான் சொல்ல போகிறேன். அது ஒரு அற்புதமான ஒரு சீக்ரெட், ஒரு அற்புதமான காரியம். பாருங்க, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்மான்களை ஈனும்படி. ஐயா, பிள்ளைத்தாட்சி ஆகாத அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களையே ஈனச் செய்யும். பிள்ளை இல்லாதவர்களை பிள்ளைத்தாட்சிகளாய் மாற்றுகிற சக்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு இருக்கிறது. அது காடுகளை வெளியாக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் கர்த்தருக்கே மகிமை என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். கர்த்தர் ஜல பிரவாகங்களின் மேல் வீற்றிருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்ன செய்வார்? பலன் கொடுப்பார். அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஐயா இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? நீ பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய சத்தம், அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை மகிமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், குணமாக்குவார், விடுவிப்பார், ரட்சிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய சத்தம் என்று இது எப்படி தொனிக்கும்? யார் அதை கேட்க முடியுமா? எங்க இருந்து அந்த சத்தம் வருமையா? எப்படி அந்த சத்தத்தை தொனிக்க பண்றது? கர்த்தர் எங்கோ இருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அல்லது நமக்காக சத்தம் கொடுப்பாரா நீ கேட்டீங்கன்னா, இதுதான் ஒரு அற்புதமான விஷயம். நீங்கள் தான் கர்த்தருடைய சத்தத்தை தொனிக்க செய்ய வேண்டும். ஐயா, அந்த அதிகாரத்தை, அந்த கிருபையை, அந்த ஆளுகையை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லும் பொழுது, விசுவாசத்தோடு அதை அறிக்கை பண்ணும் பொழுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எத்தனை சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் தான் பிரயோகிக்க போகிறீர்கள். ஐயா, வேதத்திலே, வேத புஸ்தகத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி தந்திருக்கிற அற்புதமான வார்த்தைகளை நீங்க உங்க வாயினாலே சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையாய் மாறிவிடுகிறது. அதற்கு அந்த அதிகாரம், அந்த சக்தி, அந்த வல்லமை இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எங்கேயோ இருந்து நமக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக சத்தத்தை அனுப்புவார் என்று எதிர்பார்ப்பதை காட்டிலும், நீங்கள் பாருங்க, வேதத்தில் உள்ள வசனங்களை, அற்புதமான ஜீவ வார்த்தைகளை, ஒரு நாளும் மாறாத வார்த்தைகளை நீங்க உங்க வாயினாலே உங்கள் பிரச்சனைகளுக்கு எதிராக அறிக்கை பண்ணும் பொழுது அது கேதுரு மரங்களை முறிக்கும். லிபனோனின் மரங்கள் போன்ற ஐயா உங்களுக்கு எதிரான பிரச்சனைகளை என்ன செய்யும்? முறித்து போடும். அருமையான தேவ பிள்ளைகளே, அது வல்லமை உள்ளது. நீங்க யூஸ் பண்ணும்போது, நீங்க அதை அறிக்கை பண்ணும்போது அது மகத்துவம் உள்ள வார்த்தையாக மாறிவிடும். பாருங்க, அதுகளை, அந்த வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது அது அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க சொல்லி கன்ஃபஸ் பண்ணி அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற அந்த ஜெபத்திலே அத்தனை அதிகாரம் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய சத்தத்தை நீங்க சொல்லி, அவருடைய வார்த்தையை சொல்லி, அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி நீங்கள் ஜெபித்து உங்கள் வீட்டில் உள்ள பெண்மான்களை அது ஈனும்படியாக செய்யும். என் அன்பு சகோதர சகோதரிகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், இந்த வார்த்தையை உபயோகியுங்கள். கர்த்தர் பிரசவிக்க பண்ணுகிறவர். பொல்லாத சாத்தானே, பொல்லாத சத்துருவே, அல்லது வேறு எந்த காரியமும் என் பிள்ளை பேற்றை தடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. ஈவன் எங்கள் பலகீனங்களுக்கு அதிகாரம் இல்லை, எங்கள் உடல் கூறுகளுக்கு அதிகாரம் இல்லை. எங்கள் தேவன் என் மலடிகளை பிள்ளை தாட்சியாய் மாற்றுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர். அவர் பிரசவத்தை தடுப்பேனோ என்று கேட்டிருக்கிறார். ஆதலினால் கர்த்தர் எங்களை என்ன செய்வார்? அவருடைய சுதந்திரத்தினால், அவருடைய கற்பத்தின் கனி,
கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று வாசிக்கிறோமே, அவருடைய சுதந்திரத்தினால் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் முழங்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, உற்சாகமாக அறிக்கையிடுங்கள். அதை கர்த்தர் அப்படியே செய்வார். அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது, அறிக்கை பண்ணும் பொழுது, அதற்கு இத்தனையான சக்தி, இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டது போன்ற அற்புதமான சக்தி இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, வார்த்தை அனுப்பி கர்த்தர் குணமாக்குகிறார் என்று சொல்லப்பட்டது போல நீங்க கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யும்? யூஸ் பண்ண முடியும். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியும். அது ஒரு மருந்து போல் செயல்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, அது ஒரு அக்னி போல் செயல்படும். அது கண்மலையை உடைக்க முடியாத, நொறுக்க முடியாத, நீக்க முடியாத கண்மலை போன்ற பிரச்சனைகளை அடித்து நொறுக்கும் சம்மட்டி ஒன்று இருக்கிறது என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை. அதை இன்று நீங்கள் பிரயோகியுங்கள். அது வெறுமையாய் திரும்பாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிற அந்த வார்த்தைகளை குறித்து தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாதுன்னா, நான் பேசிக்கொண்டே இருப்பேன், அனுதினமும் உங்கள்கிட்ட நான் சத்தமா உங்க காது கேட்கிற மாதிரி பேசுவேன், அது வெறுமையாய் திரும்பாது என்று அல்ல. நீங்கள் எடுத்து பேசுகிற, நீங்கள் ஏற்று பறைகிற, மலையாளத்தில் சொன்னா நீங்கள் ஏற்று, அதாவது ஏற்று பறைகிற, ஒப்புக்கொண்டு அறிவிக்கிற, அறிக்கையிடுகிற அந்த நல்ல வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது. திரும்புறதுக்கும் திரும்பாம இருக்கிறதுக்கும் உங்க விசுவாசமே காரணம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால உற்சாகமாய் இருங்கள். எந்த பிரச்சனைக்கும் விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். குடும்பத்தில் என்ன பிரச்சனைனாலும் சரி, நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க ஜெபிங்க ஜெபிங்க நீ சொல்றதை விட அற்புதமான இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணணும். உங்க பிரச்சனைகளுக்கு விரோதமாய் மந்திரவாதம் வச்சுட்டாங்கன்னு சொன்னா நீங்க சொல்லணும். அதை பற்றி கேள்விப்படும் பொழுது ஏற்கனவே நாம் கற்பித்தபடி நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்ன? எங்க மேல எந்த மந்திரவாதமும் பில்லி சூனியமும் வேலை செய்யாது. ஏனால் நாங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும். இப்படியா நீங்க பேசும் பொழுது அவைகள் பொசுங்கி போகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அக்னி ஜுவாலை போன்று வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கர்த்தருடைய வார்த்தையினாலே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அனுப்பி நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடும் பொழுது அங்கே வெற்றி, விடுதலை, சுகம், ஆரோக்கியம், செழிப்பு உண்டாகும். அந்த மாற்றமே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்திற்கு வாருங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்த இந்த நல்ல சத்தியத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேளையில இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. என் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சத்தத்தை குறித்து, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய சத்தியத்தை குறித்து நீர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு, லார்ட், எல்லா விதமான சிக்கல்களிலும் இருந்து வெளிப்படுவதற்கு, விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு நீர் அனுப்பிய, நீர் தந்திருக்கிற வார்த்தைகளே அருமருந்து என்றும் அற்புதமான ஆயுதம் என்றும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பிரயோகிக்கிற பெரிய பலத்தை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. திரளான தண்ணீர்கள் மீது தொனிக்கிற உம்முடைய சத்தம் எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகும் வண்ணமாய், எல்லா குழப்பங்களும், குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகும் வண்ணமாய் கர்த்தாவே, உம்முடைய மகிமையுள்ள சத்தத்தினாலே நீர் இந்த பிள்ளைகளுடைய வாயிலிருந்து முழங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்ற அற்புதமான தேவ வார்த்தைகள் புறப்படும்படியாய் இந்த பிள்ளைகள் விடுதலையை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, எந்த கட்டுகள் உபத்திரவங்களிலும் இருந்து இவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை, விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நல்ல தெய்வமே, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. அது கேதுரு மரம் போன்ற முறியாத எவற்றையும் முறிக்கிற சக்தி உள்ளது என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா வெங்கல கதவுகளும், இருப்பு தாழ்பாள்களும் முறிக்கப்படும்படியாய் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக அடைக்கப்பட்ட கதவுகளும், பூட்டப்பட்ட பூட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாய், முறிக்கப்படும்படியாய் தேவ மகிமை கடந்து செல்லட்டும் சுவாமி.
நன்றி செலுத்துகிறோம். நீ செய்கிற எல்லா நல்ல ஈவுகளுக்காகவும் அருமையான பிள்ளைகளுக்காக நீர் பாராட்டுகிற எல்லா ஈவுகளுக்காகவும் தயவுகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு ஜெப வேளையிலே கர்த்தாவே உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறீர் என்று வாசிக்கிறோமே. என் அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக அவர்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தர் இறங்கும்படியாய், ராஜாதி ராஜாவாய் இறங்கும்படியாய், தேவைகள் எல்லாவற்றையும் எங்கள் பரம தகப்பன் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா விதமான கட்டுகள், உபத்திரவங்கள், எல்லா குடும்ப பிரச்சனைகள் ஐயா எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறோம். உம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறோம் சுவாமி. நடக்காத காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா கடன் பெற்றுக்கொண்டு திருப்பி கொடுக்க முடியாத பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுக்கிற பெரிய கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருப்பி செலுத்துகிற ஐயா பலத்தை ஆச்சரியமாய் அதிசயமாய் அது போன்ற அற்புதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. இவர்களுடைய தண்டல்காரர்களை நீதி உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எந்த பகுதிகளிலே இவர்கள் சிக்கல் சிரமங்களிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, ஒருவேளை கொடுத்த பணம் திரும்பி வராதபடி தவிக்கிறவர்களும் உண்டு. தேவனே ஐயா அதை வாங்கினவர்கள் திருப்பி கொடுப்பதற்கு ஏற்ற எபிலிட்டியை, திறமையை, ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய், அந்த நல்ல எண்ணங்களை கொடுக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடுகிறவர், தடைகளை உடைத்து போடுகிறவர் ஐயா நீர் கடந்து முன்னே செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் ராஜா எங்களுக்கு முன்னே அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய காரியங்களுக்கும் முன்னே நீர் கடந்து செல்லுகிறீர். நீர் எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாக முடிப்பீர் என்று உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய், அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களை மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு அற்புதமான காரியம். அந்த சத்தத்திற்கு எத்தனை வல்லமை, கர்த்தருடைய வார்த்தைக்கு எத்தனை வல்லமை உள்ளது என்ற சீக்ரெட்டை தாவீது அறிந்திருக்கிறார். பாருங்க, நாமும் அதை பயன்படுத்துவோம். எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை என்ன செய்யுங்க, வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்கள். அங்க வந்து என்ன செய்யும், விடுதலை உண்டாகும், மகா பெரிய வெற்றி உண்டாகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார்.